உள்ளே எங்கே இருந்தாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த சூரிய தசை ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு அது நல்ல தசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீக்கில் இருப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் வரும். நமக்கு ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு கேஸு அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்குனாலும் இந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போது புதன் புத்தி குரு புத்தி எல்லாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளை விடுவிச்சு கொடுத்துரும். இப்போ சூரியனோட சேர்ந்தே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா சூரிய தசை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை வரும். இல்லை ஒய்ஃப் எங்களை அடக்க பார்ப்பாங்க, இல்லை ஒய்ஃபை கூட இவங்களுக்கு கற்று வேறுபாடு ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்குமா? சூரிய திசையில் ரிஷபராசிக்கு சூரிய திசை நடக்கும்போது எந்த மாதிரி பலன் இருக்கணும்? கண்டிப்பாக கலைத்துறையில் இருப்பாங்க. ரிஷபராசியில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் கலைத்துறை சார்ந்தவங்க இருப்பாங்க. கலைத்துறை மட்டும் கிடையாது, நிறைய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த சூரிய தசை நடக்கும்போது என்னன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளே எங்கே இருந்தாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த சூரிய தசை ஆரம்பித்த உடனே நல்ல தசையாக இருந்துச்சு, அவங்களுக்கு அது நல்ல தசையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீக்கில் இருப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் வரும், சொல்ல முடியாத அளவுக்கு வாய்ப்பு வரும், நல்ல ஒரு பேர் புகழ்லாம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஆக்ட்ரஸ்ஸு டைரக்டர்ஸ் அந்த மாதிரி திறமையை அங்கீகாரம் பெறக்கூடிய தசையாக அது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போட்ட உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சரி, திரைத்துறை ஓகே, அதை தாண்டி நாங்கள் வேறு துறையில் இருக்கோம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலையை பிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், நீங்கள் ரொம்ப நாள் ப்ரமோஷன்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். அதே மாதிரி உங்கள் மனைவி அவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போது சரிங்க, நானும் ஏதோ கொஞ்சம் வேலைக்கு போகிறேன், இல்லை நானும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க, சும்மா தானே இருக்கேன், ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வரும். ஒரு சிலருக்கு சூரியன் நல்லா உட்காந்துருந்தாரு, இன்கேஸ் 12லலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இங்கேருந்து ஃபாரின் போகணுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடச்சிருக்காது, திடீர்னு சடனாக வாய்ப்பு கிடச்சிருக்கும். இல்லை அப்படின்னா இங்கேயும் நல்ல இடத்துல இருக்காங்க, திடீர்னு டூருக்கெலாம் போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர் போட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் இஷ்யூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிஆர் இஷ்யூஸ் எல்லாம் டக்குன்னு கிளியர் ஆகிடும். இந்த சூரியன் ஒரு அரசாங்கத்தை சார்ந்தது தானே, எந்த ஊரில் நம்ம இருக்கோமோ அந்த ஊருடைய அரசாங்கமாக சொல்லக்கூடியது சூரியன். ஏன்னா தலைமை கிரகம். அப்போ அந்த தலைமை கிரகத்தோடைய தசாபுத்தி நடக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கோ அது கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே ஏதாவது வம்பு வழக்கு கேஸு அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்குனாலும் இந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இந்த புத்தியில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சுக்கிரனோ இல்லை செவ்வாவோ இல்லை மற்ற கிரகம் நடக்கும்போது நல்லா இருந்துச்சு, புதன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புதன் குருவெல்லாம் கூட இருந்தாரோ இல்லை புதன் புத்தி குரு புத்தி எல்லாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளை விடுவிச்சு கொடுத்துரும். ஓகே, ஸோ அந்த கேஸ் எல்லாம் விடுவிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சூரிய திசை இப்போது நீங்கள் சூரிய திசையில் புதன் புத்தி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எந்த புத்திகள் சூரிய திசையில் சேரும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும்? இந்த சுக்கிரனுக்குமே கூட நீங்கள் சூரிய திசையில், ஏன்னா அது ரிஷப வீடு சுக்கிரன் வீடு இல்லை, என்கே சுக்கிரன் அங்கேயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு என்ன பண்ணும், ஏன் சூரியன் ரிஷபத்தில், நான் இதில் ஒன்று சொல்ல வர மறந்துட்டேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் வீட்டில் சூரியன் இருக்காருன்னா சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பாங்க, ஏப்ரல் மாதம் பிறந்திருப்பாங்க. அப்போ ரிஷப வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படின்னா வைகாசி மாதம் பிறந்திருப்பாங்க, அந்த மே 15லேருந்து ஜூன் 15க்குள்ளே பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த முக்கூட்டு கிரகம், இந்த சூரியன் புதன் சுக்கிரன், இது 3 பேர் முக்கூட்டு கிரகம். 3 பேரும் ஒன்று ஒரே வீட்டில் இருப்பாங்க, இல்லை முன்ன பின்ன இருப்பாங்க, இல்லை சுற்றி இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம். ஏன்னா சிலருக்கு அந்த டைமிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம இதை வச்சுலாம் தான் கண்டுபிடிப்போம் நம்ம. அப்போ சுக்கிரன் மோஸ்ட்டாக சிலருக்கு சேர்ந்துருப்பாங்க சூரியனோட, இல்லை புதனோட சேர்ந்துருப்பாங்க. அப்போ சூரியனோட சேர்ந்தே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா இந்த சூரிய தசை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒய்ஃப் கிட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஒய்ஃப் எங்களை அடக்க பார்ப்பாங்க, இல்லை ஒய்ஃபை கூட இவங்களுக்கு கற்று வேறுபாடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷோஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனம் வேணும். 6 வருடம்னா கொஞ்சம் தசாபுத்தி அறிஞ்சு நீங்கள் செயல்பாடு பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாமல் உங்களுக்கு காப்பாற்றிக்கணும். ஓகே, சூப்பர். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சூரிய திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடந்துட்டுருக்கு அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு சூரிய தசை போகும்போது கரெக்டாக சூரிய தசையில் சுக்கிர புத்தி வருது பார்த்தீங்களா, அந்த டைமு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு
நீங்கள் கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளியிலேயோ ஏதோ ஒரு ஃபேன்சியாக இருக்க கிரீடம் கூட வாங்கி நீங்கள் தாயாருக்கு சாத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எந்த விஷயம் தலைக்கு வந்து தலைப்பாவோட போன மாதிரி போயிடும். இல்லை எங்களுக்கு கிரீடம் வாங்குற அளவுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னா பூவால் செய்யப்பட்ட பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ கூட நீங்கள் கிரீடம் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பூவையே நல்லா அடர்த்தியாக கட்டி நல்லா அழகாக ரவுண்ட் பால் மாதிரி பண்ணி அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா கிரீடம் மாதிரி வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாயாருக்கு நீங்கள் வந்து கிரீடம் சாத்த உங்களுக்கு அந்த தசையில் 6 வருடத்தில் குறைஞ்சது 4 வருடமாவது உங்களுக்கு நிறைய கிரீடங்கள் வந்து சேரும். சூப்பர் மேம், சூப்பர். நம்ம எப்பயுமே தசா புத்திகளை அறிந்து நடக்கும்போது, வழி செய்யும்போது, ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு வாழ்க்கை எவ்வளோ அருமையாக இருக்கும்ன்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். சூப்பர் சூப்பர். அது வந்து ராசி பார்த்தே நிறைய பேர் பழகிட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வந்து திசைகள் ஓட்டுன தசாபுத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ராசிகளுக்குமே அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ. சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார், அவர் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்காரு பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு. கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலெல்லாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு, ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும்.